Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. நாளை மறுநாளுடன் வேட்புமனு தாக்கலானது நிறைவட இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு நாள் மட்டுமே அவகாசம் உள்ளது. மார்ச் 30ஆம் தேதி தொடங்கிய இந்த வேட்புமனு தாக்கலானது நாளை மறுநாளுடன் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், இது தொடர்பான விவரங்கள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த 30ஆம் தேதி தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் திங்கட்கிழமை 6ஆம் தேதி. இதுவரை 1008 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 1489 ஆண் வேட்பாளர்களும் 418 பெண் வேட்பாளர்களும் ஒரு மாற்றுத்திறன் என்ற அடிப்படையிலும் அவங்க தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 6ஆம் தேதி இறுதி நாள். நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது, விடுமுறை நாள் என்பதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்ய இயலாது. மீண்டும் 6ஆம் தேதி காலை 11 மணி அளவுல வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் என்பது தொடங்கி மாலை 3 மணியோடு இந்த கால அவகாசம் என்பது முடிவடைகிறது. அதற்கு பிறகு வேட்புமனு மீதான பரிசீலனை என்பது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நடைபெறும். ஏப்ரல் 7ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்ற பிறகு ஏப்ரல் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம். ஏப்ரல் 9ஆம் தேதி மாலை 3 மணிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சட்டமன்ற தொகுதி வாரியாக எவ்வளவு வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் என்ற விவரங்கள் எல்லாம் முழுமையாக தெரிய வரும். ஏப்ரல் 7ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். அன்றைய தினம் எத்தனை மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது என்ற விவரங்களும், அதே நேரத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் உள்ளதன் காரணமாக ஏப்ரல் 9ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஒட்டி களம் காணக்கூடிய மொத்த வேட்பாளர்களுடைய விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.